உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே வாழ்நாளில் ஒரு நாளை ஜீவனோட நாளாக காணும்படிக்கும் அவரை ஆராதிக்கும்படிக்கும் தேவன் தாமே பாராட்ட கிருபைகளுக்காக முதலாவது அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாமே தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறபடியினாலே அவர் கொடுக்கக்கூடிய அந்த வசனத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நாம் இந்த மாதம் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு அவர் கொடுத்த அந்த வசனமானது நீதிமொழிகள், சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை தேவன் தாமே நம்மோடு கூட அந்த தம்முடைய வசனத்தின் மூலமாக இடைபடுவாராக. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைக்கப்படுவான். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இங்கே சொல்லப்பட்ட பயம், இரண்டாவது கண்ணி, அதன் பிறகாக உயர்ந்த அடைக்கலம், இந்த மூன்று காரியங்களை குறித்து இந்த வசனமானது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இதை சொல்லப்பட்ட பயமானது இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம், மனுஷருக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்துல மனிதன் பல நிலைமைகளிலே அவன் அடிமைப்பட்டவனாக காணப்படுகிறான். அந்த அடிமைத்தனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் தியான செய்தியிலே நாம் சிந்தித்த பாவத்தினுடைய அடிமைத்தனம், இப்படியாக இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம் எந்த அளவாக கொடுமையாக இருக்கிறதோ அதே போல அதற்கு சரிசமமான இன்னொரு அடிமைத்தனம் பயம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் ஒன்று பயம். இந்த பயம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. முதலாவது மனிதன் அவன் தன்னுடைய பாவத்தினாலே விழுந்து போகும் பொழுது அவனுக்கு கிடைத்த தண்டனைகள்ல ஒன்றுதான் இந்த பயம். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த வசனம் தான். தேவரீருடைய சத்தத்தை நான் கேட்டு, அந்த வசனம் முடிஞ்சா எடுங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இதற்கு முன்பாக சொல்ல வரக்கூடிய எந்த வசனத்திலையும் நீங்க இந்த பயங்கர காரியத்தை பார்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துக்கு அவன் என்ன பண்றானாக்கா, அந்த நிர்வாணிங்கிறது அதுக்கப்புறம் அடுத்தது கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு யாருப்பா முதல்ல நிர்வாணி, உனக்கு அறிவிச்சவன் யாரு அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது, அவனுக்கு தான் நிர்வாணியா இருக்கிறன்றது தெரியல. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்ப அதுக்கு முன்பாக நிர்வாணியாக இருந்த பொழுது அவர்கள் வெட்கப்படல, பயப்படல, எதுவுமே செய்யல. அப்படின்னா பாவம் அவனுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவன் தேவ மகிமையை இழக்கிறான், தேவ மகிமையை இழக்கிறான். அப்படி தேவ மகிமையை இழக்கும் பொழுது அந்த பாவம் அதனோடு கூட அடிஷனல் சீட்ஸ் நிறைய கொண்டு வந்துருது. என்னென்ன அடிஷனலா கொண்டு வருது அப்படின்னா, அதுல பல காரியங்கள் வருது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் பயம். இந்த பயங்கிற காரியம் நம்முடைய விசுவாசத்தை அப்படியே புறம்ப தள்ளிடும். பயம் உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்பிக்கை அற்று போயிடும். இதுலதான் தற்கொலைகள் நிறைய நடக்குது. சமீப காலமாக நான் பார்த்த அநேக காரியங்கள், சமீப காலமா மரணங்கள் அதிகமா நான் பார்த்தேன். அந்த மரணங்கள் சின்ன பிள்ளைங்க, 17 வயசு பிள்ளைங்க, +2 படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க, இதெல்லாம் என் கூட வேலை பார்த்தவங்க, அவங்க பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன காரணம்? பயம். எக்ஸாம் பத்தின பயம். மார்ச்ல எக்ஸாம் வருது, ஏற்கனவே படிப்புல வீக்கு, ஃபெயில் ஆகிட்டா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த அவமானத்தை தாங்க முடியாது. அது இல்லாம எங்க பெற்றவங்களுக்கு அது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க டக்கு டக்குன்னு முடிவெடுக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிசாசுடைய தந்திரங்கள்ல ஒண்ணுதான் பயத்தை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இப்ப கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சொல்றதுதான், இந்த குழந்தை என்ன நினைச்சதோ எது நினைச்சதோ தெரியல. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைய திட்டவும் இல்லை, வளர்த்தவும் இல்லை, எதுவுமே பண்ணாம வளர்த்திருக்காங்களே என்னமோ தெரியல. அந்த குழந்தை காலேஜுக்கு போன உடனே பிபி ஹாஸ்டல்ல தங்கியிருந்து நைட் சாப்பாட்டுக்கு எல்லாரும் டின்னர் கீழே போயிருக்காங்க, புள்ள போகல, மறுபடியும் 8:30 வந்து பார்த்துருக்காங்க. பயம், பயம். ஏன்னா அம்மா அப்பா என்ன திட்டாங்க, இனிமே அவங்களுக்கு என்ன அன்பு இருக்க போறது இல்லை அப்படின்னு. அம்மா பிள்ளைகளை திட்டுறதுனால நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பயம். இந்த பயம் பிசாசு வந்து ரட்சிக்கப்படாத மக்களுக்கு மாத்திரம் அவன் தரதில்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமா தருவான். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, வேதாகமத்துல பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் சொல்லக்கூடிய, ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை 365 இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை மொழிக்கு மொழி மாறலாம், ஆங்கிலத்துல மாறலாம், ஹிந்தியில மாறலாம். இது நம்மளுடைய தெம்புக்காக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், லீப் இயர்ஸ்ல 366 டேஸ் வந்தது. அப்ப அந்த 365 நாள் அப்படின்னா என்ன சொல்ற, வருடம் நமக்கு ஆண்டவர்
ஆமா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தனியா இல்லைங்கிறத கர்த்தர் சொல்றாருங்க. நீ தனியா இல்ல. நல்லா பாத்துக்கங்க. இந்த உலகத்துல பிசாசு தீரி போடுறதுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் அலையிறான்னு வேதம் சொல்லுது. அது ரட்சிக்கப்படாத மக்களை மாத்திரம் இல்லை, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாக்கா நீங்க ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எப்ப நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறீங்களோ, அந்த ரத்த கோட்டையை விட்டு வெளியில வரீங்களோ, அவனுக்கு உங்களை கேட்ட தாண்ட வைக்கிறது தான் வேலையே. படி தாண்டிட்டா முடிஞ்சது கதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேத சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி செல்லும் பொழுது, உங்களுடைய மாமிசத்தினால தூண்டப்பட்டோ, இல்ல உலகத்தினால கவர்ந்து இழுக்கப்பட்டோ, இல்ல வேறு ஏதோ சில ஆசைகளினாலோ நீங்கள் உங்களுடைய அதாவது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, அதுதான் நம்ம தாண்டி போறது வழி, வாசல், சத்தியம், ஜீவன். அவரை விட்டு தாண்டி நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா அவனுக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம அழகா நினைவு போறோம். நசரேயன், தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நசரேயன், எல்லாரும் கேலி கூத்தாடி காரி குட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவனை ஒண்ணு இல்லாம சித்திரவதை பண்ணி கடைசியா அவனுடைய மரணம் ரொம்ப ஈனமா முடியும். அதுக்கு காரணம் ஆசை. கண்களின் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எந்த கொண்டு வரலாம்? பயத்தை கொடுக்குது. கடைசியா அவன் அழுது ஜெபம் பண்றான், இந்த ஒரு முறையாவது என்ன பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு அந்த வல்லமை கொடுங்க போது வல்ல ஆவியானவர் பலமாய் அவனிடத்தில் கிரியை செய்கிறார். அவனை மன்னிச்சு பலமா கிரியை செஞ்சு அத்தனை பேரோட சேர்ந்து அவனும் சாகிறான். அவன் சாகரத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ஈனமான மரணத்தை சாகரம். அதே போல அந்த சிம்சோனுடைய இடத்துக்கு உங்களையும் என்னையும் வச்சு பாருங்க. அதே போல எல்லா நிலைமைகள்லையும் கதாபாத்திரங்கள் எல்லாம் மோசே ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், யூதாச போலையும் நம்ம மாறிடக்கூடாது. இதையெல்லாம் எதை கொண்டு வருது அப்படின்னா, இதெல்லாம் பயத்தினால உண்டாகிறது. இப்ப இந்த இதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பயம் வந்துருச்சுன்னா ஒரு காரியம், ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்ம கூட இருக்க முடியாது. விசுவாசமும் பயமும் ஒண்ணு சேரவே சேராது என்னைக்குமே. இது ரெண்டும் ஒண்ணா ஒருபோது இருக்கவே முடியாது. பயம் எதுக்கு இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நான் தப்பு செஞ்சிடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிடக்கூடாது, அவருடைய சமூகத்தோடு நான் வெளியில போயிடக்கூடாதுங்கிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆனா நமக்கு தேவனை விட்டே வெளியே கொண்டு வர பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, விசுவாசத்தை வெளியே எஜெக்ட் பண்ணிடும், வெளியே தள்ளிடும். இப்ப எபிரேயர் 11:6 எடுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத. பயம் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா விசுவாசம் வெளியே போயிடுச்சு. விசுவாசம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய கேப் வந்துருது. அந்த கேப் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கேப் தான் பாவம். அடுத்தடுத்த காரியங்களை நம்ம சுயமா செய்ய வைக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளை அடுத்தடுத்து தடுமாற வைக்கும். நம்மளால ஒரு ஸ்டேபிளா ஒரு முடிவெடுக்க முடியாது. இதுதான் சரின்னு வேற உங்களால கர்த்தருடைய பாதத்திலே உட்கார முடியாது. அந்த பயம் உங்களை உட்காரவே விடாது. நடுக்கத்தை கொடுக்கும், தடுமாற்றத்தை கொடுக்கும், தடுமாறி விழ செய்யும். இப்படி பல நிலைமைகள்ல பதட்டத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டேபிளான நிலைமையை உடைச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து அது மாத்திரம் இல்லாம அது தொடர்ந்து நமக்கு இந்த பயம் எப்போ வருது தெரியுங்களா? எதிர்காலத்தை குறிச்சதான பயம் தான் அதிகமா இருக்கணும். நாளைக்கு நமக்கு என்ன ஆகும், நாளைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, நாளைக்கு என்னுடைய காரியங்கள் என்ன, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, இப்படி பல நிலைமைகள். லைஃப் இன்சூரன்ஸ், நமக்கு லைஃப் எங்க இருக்கு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய ஜீவன் ஒரு இடத்துல இருக்கு. இப்ப நீங்க வாசிங்க, இந்த காலத்தை குறிச்சு நம்ம ஒரு காரியத்தை மறந்துடுறோம். எதிர்காலம் இல்லையா, நம்ம இது பண்றோம் இல்லையா, ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான் நாம போடுறோம். இதெல்லாம் தவறுன்னு அது என்னுடைய கருத்து அல்ல. உங்களுக்கு விசுவாசம் இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் சொல்ல வர்றது தான் இங்க ஆவியானவர் சொல்ல விரும்புறாரு. நீங்க போடுற பிளான் எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அது நீங்களாச்சு, கர்த்தராச்சு, உங்களுடைய விசுவாசம் ஆச்சு, உங்களுடைய வாழ்க்கையாச்சு. இந்த இடத்துக்கு சங்கீதம் 31:15 படிங்க. என் காலங்கள் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இந்த இடத்துக்கு நம்முடைய அந்த காலம் அப்படிங்கிறது யாருன்னாக்கா, அவர் தானே காலம். 24 மணி நேரம், வருஷம் 365 நாள், வருடங்கள் தோறும் உங்களுடைய நன்மையால் திருப்தியாக்குகிறீர்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்ப
காலம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அந்த காலம் அப்படிதான். நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் என்ன நடக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த காலமே அவர்தான். தாவீது சொல்றாரு, என்னுடைய காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப நம்முடைய மாஸ்டர் பிளான், நம்முடைய பிளான், இதெல்லாம் படிக்க வைக்கணும், இதெல்லாம் பண்ண வைக்கணும், இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் பண்ணி வைப்பேன், இதெல்லாம் நான் காசு எடுத்து வைப்பேன், இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறுலாம் கிடையவே கிடையாது. தவறுன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளுடைய மாஸ்டர் பிளான்ல நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அதுதான் விஷயம். நம்முடைய மாஸ்டர் பிளான் மேல நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கு, நம்முடைய ஜீவன் அவரிடத்துல இருக்கு. எங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க நாம் அவ்வளவுதான் டைம். காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கு. நான் நாளைக்கு இருப்பேனா எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீ ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படாது தேவனுடைய கரத்துல இருக்கு. ஆனா உனக்கு நான் சொல்லல, நான் ரத்த பலி என் தலைமையில இருக்கு. பிலாத்து கையை கழுவுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கையை கழுவுவார். ஞாபகம் இருக்குதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு அது யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நீதிமானுடைய சொல்லிட்டு கையை கழுவுவார். கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நீ அப்பா சாமி, இந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல, அந்த மனுஷன் நிரபராதின்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் அந்த மனுஷனை நீங்க தண்டிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அது உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல வருதுங்களா? என் குடும்பத்தை உங்களுக்கு நினைச்சது அப்படின்னா இயேசுவே கிறிஸ்துன்னு நம்ம சொல்ல தவறு நமக்கு ஐயோ. இதை நீ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்படுறது பயம். பயம் பயம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, அதை அவன் ஆட்கொண்டுருச்சு அப்படின்னா பிசாசு தான் அவனுக்கு எஜமான். பிசாசு தான் எஜமான். இந்த இடத்துக்கு நான் நின்றுகிட்டே இப்ப இந்த காரியத்தை நான் தைரியமா சொல்றதுக்கு நடந்து வந்த பல காரியங்கள் முக்கியமான காரியம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு வேற தெளிவா சொல்லுது. இந்த பயம் வந்து வாழ்க்கையை பத்தின பயம் மட்டும் இல்லைங்க. இந்த இடத்துக்கு செய்தியா நம்ம கொண்டு வர்றது மனுஷனை பார்த்து நம்ம பயப்படுற பயம். இந்த உலகத்துல யாரை பார்த்து நம்ம பயப்படுவோம்? ஜெனரலா ஒரு வேலையில இருக்கும், ஒரு ஸ்கூல்னா டீச்சரை பார்த்து பயப்படுவோம். அதே ஒரு இடத்துக்கு சொசைட்டி அப்படின்னாக்கா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிக செல்வாக்கு மிக்க அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ காவல்துறையோ ஏதாவது பயப்படுவாங்க. இதே ஒரு வேலையில இருக்கும், நமக்கு மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். இப்ப எழுதுங்க, ரோமர் எழுதுங்க, ரோமர் எழுதுங்க, எழுதுங்க 13வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். இங்க சொல்லப்பட்ட இந்த வசனம் நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு, நம்ம எஜமான்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேதம் ஒருபோதும் உங்களை வந்து யாரை பார்த்து பயப்பட சொல்லி சொல்லவே இல்லை. பயப்படாதேன்னு தான் சொல்லியிருக்கே தவிர பயப்பட சொல்லி சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சொந்த ஜனம், நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்க ராஜாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீ ராஜா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தினால உடைச்ச பல விஷயங்களை ஒண்ணு அடிமைத்தனம். அடிமைத்தனங்கிறது உடைச்ச பல விஷயங்கள். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கிறதுனால நம்ம வந்து பரலோகத்துக்கு போவோம்ன்றது ஜென்ரலான கான்செப்ட். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதி. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஒரு பிளஸிங் வருது, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தின் ஆவிக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களை எது ஆட்கொண்டுச்சுன்னா அடிமைத்தனம் உங்களை ஆட்கொண்டுச்சு. இனி நீங்க யாருக்கு அடிமையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு கர்த்தருடைய புள்ள, நீங்க கண்டிப்பா தப்பு செய்யணும். அப்படி நீங்க தைரியமா தப்பு செய்யறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள நடுக்கம் உண்டாகணும்.
அப்படி நடுக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் உங்களால அந்த சமாதானத்துக்குள்ள வரவே முடியாது. நீங்க அதை சரி செஞ்சுக்காம சமாதானத்துக்குள்ள வர முடியாது. அப்ப நீங்க அதை சரி செஞ்சுக்குவீங்க கண்டிப்பா, சரி செய்யாம. ஆனா அதே நேரத்துக்கு உங்களுடைய அந்த ஒபீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கீழ்ப்படிதல், ஒரு அந்த உண்மைத்தன்மை, கிறிஸ்தவங்கிட்ட இருக்கக்கூடியது உண்மைத்தன்மை. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது என்ன? உண்மைத்தன்மை. நிறைய இடத்துக்கு நான் பார்த்துருக்கேன், ஓனர் வரும்போது வேலை செய்யற மாதிரி நடிக்கிற டிக்கெட் எத்தனை இருக்குது தெரியுங்களா? இதை நீங்க எல்லா இடத்துக்கும் பார்க்கலாம். நீங்க சாதாரண வேலையில இருந்து எவ்வளவு பெரிய உயரிய வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலான அதிகாரம் படைத்தவர்கள் வரும்பொழுது அவங்க நடிக்கிறதை நீங்க நல்லா பார்க்கணும். இதை ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. எதுக்காக அவங்க நடிக்கிறாங்க? ஏன்னா அவர் என் முதலாளி, அவர் முன்னாடி நான் வேலை செய்யற மாதிரி என்ன பண்ணணும்? காமிச்சுக்கிட்டாதான் என் வேலை நிலைக்கும். அந்த வேலையில தான் என்ன இருக்கு? என்னுடைய பிழைப்பு இருக்கு. அப்ப என்ன நான் பண்றேன் அப்படின்னா, அவருக்கு நான் பயப்படுறேன். எத்தனையோ பேர் ஓனர்ஸை பார்த்து நடுங்கிறவங்களா இருக்காங்க, நடுங்குவாங்க, எதிர்த்து இப்படி கூட கும்பிட்டு போடுறவங்களா இருக்காங்க. இது எல்லாமே ஏன்னா பயம், மனுஷருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது. எப்படி ஏன் இருக்காது அப்படின்னாக்கா, நீங்க உண்மையா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த உண்மையா இருக்கிற அந்த உண்மையான காரியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். எதுக்காக ஆசீர்வதிக்கப்படுது? ஏன்னா நீ வசனத்தை ஃபாலோ பண்ற, நீ கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிற. கர்த்தருடைய வார்த்தையை எப்ப நீ மதிச்சு நீ அந்த இடத்துக்கு நீ செய்கிறையோ அப்ப உனக்கு கனம் உண்டாகும். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீ வசனத்தை இது பண்ணி நீ வர, நீ ஃபாலோ பண்றன்னா ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துற. அப்ப மகிமைப்படுத்தும் பொழுது உனக்குரிய கனம் தேவனால் உண்டாகும். எல்லாரும் அங்க 1000 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க தனியே உங்களை பத்தி 1000 போய் கோல் சொல்லுவாங்க. வேலை செய்யறதுக்கு இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தான். போட்டி போடாம நீங்க ரொம்ப உண்மையா இருக்கிறத பார்த்து பல பேருக்கு பிடிக்காது. போட்டி போடாம கண்டிப்பா இருக்கும். உங்களை பத்தி போய் கோல் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உடனே கேட்டுக்குவாங்க. ஆனா அது உண்மையா இல்லையான்னு அலசி ஆராய்வாங்க. மற்றவங்க விஷயத்தை அலசி ஆராய மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறபடினால உங்களுடைய ஒழுங்கான நடக்கை, உங்களுடைய அந்த கீழ்ப்படிதல், இதையெல்லாம் அவங்க கண்ணில் பார்த்துருப்பாங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு உண்டான கன நிச்சயமா உண்டாகும். இந்த இடத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வேலை செய்யற இடத்துக்கு நீங்க அடிமைகள் அல்ல. நீங்க அடிமைகள் அல்ல. நீங்க உங்க வேலையை கடவுளுக்கு பயந்து செய்யற போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓனருக்கும் உங்களுக்கு அந்த என்னன்னா அந்த கணம், அந்த முதலாளிக்கு உண்டான நீங்க உங்க வேலையை பர்ஃபெக்டா செய்யறதாங்க முதலாளிக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. நீங்க அவரை பார்த்து கூட கொண்டு போறதோ, அவருக்கு போய் ஜாலரா அடிக்கிறதோ, காக்கா பிடிக்கிறதோ, அவரை பார்த்து நடிக்கிறது நடுங்கிறது, இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எவன் கூட கொண்டு போடுறான், எவன் கூட்டு கொடுக்குறான், இது எல்லாமே. ஆனா இந்த காரியம் எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க உங்களுடைய வேலையில உண்மையா இருப்பீங்க. இந்த காரியம் தான் மனுஷருக்கு பயப்படுகிற. இப்படி நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இது கண்ணின்னு வேற தெளிவா சொல்லுது. கண்ணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு எலியை பிடிக்க, இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு, மிருகங்களை பிடிக்க, மானம் பிடிக்க, வேட்டைக்காரன் வைக்கக்கூடியது. அதில் போய் காவு மாட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா அவனா விடுதலை பண்ணாதான் உண்டு. நம்மளால என்ன செஞ்சுக்க முடியாது. ஒரு எலிக்கு நம்ம வைக்கிறோம், எலிப்பொடி வைக்கிறோம், எலி எப்படி வெளியில் வரதுக்கெல்லாம் லாக் ஆகிடும். அது மறுபடியும் எப்போ ரிலீஸ் ஆகுது? அதை நாம கொண்டு போய் இங்கே காட்டுக்குள்ள திறந்து விட்டு வேற பக்கம் விட்டாதான், இல்லைன்னா நம்ம அதை கொண்டுறோம். இல்லையா, ரெண்டு ஏதாவது ஒன்று தான் மாட்டிக்கிட்டு, அந்த கண்ணியில் மாட்டிக்கிட்டு அந்த எலி ஆகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், வேட்டையாடக்கூடியவன் என்ன முடிவு எடுக்கிறானா அவன். மனுஷனுக்கு இங்கே பயந்துட்டீங்க அப்படின்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமாஞ்சாமி போட்டாங்க. இது வேலை செய்யற ஸ்தலத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும், தேவனுடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. நீங்க அடிமைகள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க அடிமைகள் அல்ல. எப்ப பாவத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தாரோ அப்பவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். நீங்க மறுபடியும் அடிமையாகனா கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கும், வேற யாருக்கு அடிமையா இருக்கிறார். எனக்கு இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா மற்றவனுக்கு 1000 ரூபாய் போட எனக்கு 2000 ரூபாய். இது நான் பெருமைக்காக சொல்றீங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனம் செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கு நடக்காத பல விஷயங்களை வாழ்க்கையில் நடந்தது. டியூஷன் எடுத்தாக்கா, பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க வேலை பார்த்துட்டு டியூஷன் எடுத்தீங்கன்னாவோ, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி எனக்கு தெரியல, 25 வருஷமா பிரைவேட்ல தான் இருந்திருந்தேன், அதனால நீங்க டியூஷன் எடுக்கிறதுக்கு உங்களை விடமாட்டாங்க தெரியலாம். ஆனா மேனேஜ்மெண்ட் டியூஷன் வச்சு கொடுத்தது எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வச்சு கொடுத்தாங்க. என் பையன் குழந்தை புதுசு,
என்னுடைய உண்மை தன்மை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கேன். பிரின்சிபால் போய் என்னை பத்தி என்னென்னமோ போட்டு கொடுக்குறாரு மேனேஜ்மெண்ட்ல. அவங்க நம்பல. அப்படியா, உங்களுக்கு அவருக்கு ஒத்து போகலன்னு ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அதை பண்ண இதை பண்ணணும். சரி ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அதை பண்ணுங்க. இவர் ஒரு சைடு என்னை போட்டு அடிக்க மக்கள் அதை இன்னொரு சைடு அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தனியாக டியூஷன் சென்டர் வச்சு கொடுத்து அதுக்கு வாடகையை அவங்களே ரெடி பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களே பிடிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் உலக அதிசயங்க. இன்கிரிமெண்ட் பார்த்தா போட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்கூல்ல மாதிரி போதுமா உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10ல தான் கையை கட்டிட்டு போய் 500 ரூபாய் காசு கை கட்டிட்டு எனக்கு முன்னாடி வந்து வாத்தியார் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள விட எனக்கெல்லாம் டபுளாக தான் இன்கிரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் போட்டுட்டு இது போதுமா மதேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாளி கேட்குறாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் காண செய்யக்கூடியதே உங்களுடைய உண்மையை அவங்க பார்க்குறாங்க, உங்களுடைய நேர்மையை அவங்க பார்க்குறாங்க. பிரின்சிபாலை விட அதிகமாக நான் சம்பாதிச்சேன். அந்த இடத்துல 70,000 நான் சம்பாதிச்சேன். பிரின்சிபாலுக்கு 50,000 60,000 சம்பளம். இதெல்லாம் நான் சொல்ல கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்களுக்கு முன்னாடி அவ்வளோ சம்பாத்தியம் எனக்கு இருந்தது. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் உட்காந்து கால்குலேஷனே பிரின்சிபல் போட்டுருக்காரு. நீ இவ்வளோ சம்பாதிக்கிற ஹோம் டியூஷன் போட அவருக்கு 500 வாங்க, அவருக்கு 12க்கு 800 வாங்க. அதே மாதிரி உனக்கு வந்து டியூஷன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு பையன் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறேன், இவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வாங்குறேன், உனக்கு இங்கே எவ்வளோ சம்பளம், இவ்வளோ இன்க்ரிமெண்ட், என் சம்பளத்தோட அதிகமாக போகுது. அதிகமாக போச்சு. ஐயா, நான் 3 வேலையும் ஒரு ஆள் செய்கிறேன், நீங்க உண்டானதான் தரீங்க அப்படின்னு சொன்னோம். இது எல்லாம் எதனால நடக்குது? உங்களுக்குள்ள திறமையும் சரி, உங்களுக்குள்ள உழைப்பும் சரி, இதெல்லாம் தேவனால் கனப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த இடத்துக்கு நான் பயந்தனே என்ன ஆகும்? பயப்படுறது. பயப்படுறது எப்போ பயப்படுறீங்க? நீங்க பாவம் செய்யும் போது பயப்படும், நீங்க தப்பு செய்யும் போது பயப்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு பயத்தை கொண்டு வருவதை தவிர மற்றபடி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய வசனத்தை நீங்க சரியானபடி நீங்க கீழ்ப்படியக்கூடிய மனிதனாக இருந்தாங்க இது எல்லா நிலைமையிலும் இது எங்க ஊழியர்கள் இதை விட பயங்கரமாக இருக்கும். ஒரு ஊழியக்கார வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் ஊழியக்கார ஒண்ணு இல்லாம பண்ணுறதுங்கிறத நான் கடைசியாக முடிஞ்சா டைம் நான் சொல்றேன். அப்ப இந்த காரிய வேலை செய்யற ஸ்தலங்கள்ல உங்களுடைய உண்மை தன்மையை கடவுள் காண செய்வார். மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எவன் போய் என்ன சொன்னாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வரவே வராது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வந்து நிற்க செய்வார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த இடத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. பயந்துட்டோம் அப்படின்னாக்கா பிசாசு நமக்கு எதிர்மன் ஆயிடும். வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல நீங்க ஜெபத்தோடு கூட வேலை செய்யுங்க, கடவுளுக்கு உண்மையா இருங்க. நீங்க எல்லா நிலைமையும் கீழ்படுவீங்க. எதிர்த்து நிற்க சொல்லவே இல்லை. இடத்துல எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆனா அதே நேரத்துக்கு நீ ஆராதனைக்கு போகக்கூடாது, நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும், நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. உங்களுடைய பர்சனல் லைஃப், என் வாழ்க்கையில ஸ்கூல் நடக்கும்போது ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு காரியம் வந்தது. குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரஸ்வதி பூஜை டைம்ல தான் வைப்பாங்க. நான் வேலை பார்த்தது வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து பிரபலமான பொண்ணு, ரொம்ப பிரபலமான பொண்ணு. அப்போ அந்த இடத்துக்கு அது என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து என் மதமும் சம்மதம், இங்கே நீ அதெல்லாம் பேசக்கூடாது, நீ என்ன பண்ணணும் எல்லாருமே செய்கிற வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு விக்கிரகங்களை கழுவி சுத்தம் பண்ணி அவங்க பூஜை பண்ணும்போது அதுக்கு வந்து காசு கொடுத்து டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்யணும். நானும் காசு கொடுக்கணும். நானும் அந்த பூஜையில என்னுடைய சார்பாக ஒரு நாள் பூஜை நடக்கும். என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. ஹைலி குவாலிஃபைடு பிஹெச்டி வரைக்கும் ஹைலி குவாலிஃபைடு எம்இ மேலே படித்தவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய லெவல். நீங்க அங்க வந்து என்ன பண்ணணும்? நீங்க நிற்க வேண்டிய இடத்துக்கு நிற்கணும். நீங்க அந்த வேலையை செய்ய முடியுமா? ஆனா உங்ககிட்ட நாங்கள் பர்மிஷனே கேட்கல. உங்க சம்பளத்தில் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் டிடெக்ட் பண்ணிடுவோம் இந்த காரியத்துக்காக. என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் போயாங்க இல்லைங்களா? மாதேஷ் போய் அந்த டியூட்டி செய்யுங்க. எது மேடம் டியூட்டி? இல்லை அங்கெல்லாம் சிலைகள்லாம் போயிருக்கு. நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், எனக்கு கிளாஸ் போடு. நாங்கள் வாத்தியார் வேலைக்கு தான் வந்தேன். எனக்கு நீ கிளாஸை போடு, டியூட்டியை போடு, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலையாக இருந்தால் கொடுங்க. மற்றபடி நான் செய்ய மாட்டேன். இங்கே அப்படிலாம் பேசக்கூடாது. இங்கே அப்படிலாம் நீ பேசக்கூடாது. இங்கே வந்து கிறிஸ்டின் இந்து முஸ்லீம்லாம் கிடையாது. இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் இதுதான். உங்கள் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் காசு தர முடியும். உன்னையா கூட சொன்னேன். அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க கிடையாது. பிரின்சிபால் நின்றுட்டு இருந்து நான் உட்காந்து தான் இருந்தேன். முடியாது, நான் செய்ய மாட்டேன். பயங்கரமா நடந்தது. இது என்ன இடம் தெரியுமா? இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா?
எங்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் நீ வாங்கியிருக்கியா? எத்தனை பேர் என் காலில் வந்து அழுதுருக்காங்க தெரியுமா? முதல்ல நீங்க வேலை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா என் வெளியில கிடைக்கிற மரியாதையை பாரு. நான் நடக்கணும். நான் சொன்னேன் இதெல்லாம் எத்தனை நாள் நடக்கணும்? 10 நாள் நடக்கும். 10 நாள் வரைக்கும் நான் ஸ்கூல் போகிறேன். 10 நாள் எனக்கு லாஸ் ஆஃப் பே போட்டுக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகுது. மறுபடியும் போனேன். வேலைக்கு வேணான்ட்டாங்க. சந்தோஷம். சர்டிஃபிகேட் தர முடியாதுட்டாங்க. எதுவுமே பேசலாம் வந்து கவர்மெண்ட் நடந்தது என்ன தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த ஸ்கூல் பிரின்சிபால் யதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணார். எல்லாருக்குமே நல்ல நட்பு இருந்தது. ஃபோன் பண்ணார். மாதேஷ் எப்படி இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எது பண்ணுறது, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். ஏன் உங்கள் குரலில் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை? இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி மாதேஷ், நான் உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேங்க. அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுங்களா? நான் எதுவும் செய்யலை, அவர் ஒரு வேலை செஞ்சார். நேராக சென்னைக்கு ஃபோன் பண்ணார். அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய வக்கீலுக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு நியூஸ் போய் அங்கே இருந்து இன்று நியூஸ் பேப்பருக்கு நியூஸ் போய் இன்று நியூஸ் பேப்பருக்காரங்க லோக்கல் பத்திரிகை ஜேர்னலிஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வராங்க. உள்ளுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டான ஒரு இன்ஸ்டியூட், உள்ளுக்குள்ளே உள்ள பல இன்ஸ்டியூட் வந்து அங்கே இருக்கக்கூடிய டாப் பர்சன் எவ்வளோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரிலீஜியஸாக ஒருத்தரை துன்பப்படுத்தி இந்த மாதிரி நடந்திருக்குது, அவர் சர்டிஃபிகேட் தர மாட்டேன், சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரின்சிபால் பண்ணியிருக்காங்களா, இது உண்மையா அப்படின்னு போய் மைக்க கேட்டான். நீ எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக வேறு இருக்கு. பேப்பர்காரங்களாம் வந்து மீடியாக்காரன் மைக்க நீட்டும் போது என்ன சொல்லுவோம்? பேப்பரில் வந்துச்சுன்னா கதறி அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இது என்னன்னா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இவருக்கு ஃபோன் பண்ணதோ, இவர் மிரட்டினதோ, இவர் இது பண்ணதோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்மகிட்ட கம்பெனி மீட்டிங். அதுக்கப்புறம் மறுபடியும் சார் ஃபோன் பண்ணுறாரு. மாதேஸ்வரன் என்னாச்சு சார்? சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க சார். சந்தோஷம். ரைட். இப்போ அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்ய. நேராக நாமக்கலுக்கு போ, இந்த ஸ்கூலுக்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்கு. நான் இதெல்லாம் 10 நாள் இருக்கும். 10 நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட இருக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன ராஜாதி ராஜா மாதிரி வாழ வச்சாரு. வெறும் 10,000 11,000 சம்பாதிச்சுட்டு இருந்த என்ன 70-80,000 சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. கோச்சிங் சென்டர் வச்சு கொடுத்தாரு. ஆண்டவரே அந்த பிளான் எல்லாம் கொடுத்தாரு. கோச்சிங் சென்டர் வச்சோம், சம்பாதிச்சோம், இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் இதுக்காக நான் சொல்ல வரேன். மனுஷருக்கு பயப்படுகிற பயம். அந்த இடத்துக்கு நான் சரின்னு சொல்லியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? அங்கே நான் 10 வருஷம் கூட வேலை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் காலத்துக்கு நான் அதுக்கு சேவை பண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்போ நான் கிறிஸ்தவன் வெளியே சொல்கிறேன். கிறிஸ்தவன் வெளியே சொல்கிறேன். இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய கிரியையில தேவனை மறுதளிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது கர்த்தருடைய கருத்துல இருக்கு. எல்லா காரியங்களையும் தேவன் நம் மீது அவர் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம நிற்க வேண்டிய இடத்துக்கு நிற்கணும். நிற்க வேண்டிய இடத்துக்கு என்னால் நிற்க முடியல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலத்தை பார்த்து நான் பயப்படுறேன், மனுஷனை பார்த்து நான் பயப்படுறேன். ஏன்னா அவங்களால எதையும் செய்ய முடியுங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இந்த உலகத்துல பணபலம், அதிகார பலம் எல்லாம் இருக்கக்கூடியவங்களால எதையும் சாதிக்க முடியும். உட்கார்ந்த இடத்துக்கு இருந்து ஒரு போன்ல வேலையை முடிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா உங்களாலையும் என்னாலையும் முடியவே முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருங்க போதும். சும்மா எப்படி இருக்கிறது? சும்மா உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. ஜெபம் தூக்கி. இப்ப சகோதரி சொன்னாங்க தானியேல போறாங்க. அதை கூட மறுபடியும் நாம ஒரு நிமிஷம் நாம அந்த காரியத்தை போறாங்க. என்ன பண்ணாங்க தானியேல? என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஏதோ காமிக்ஸ் புக்கு, கதை புக்கு மாதிரி இருக்கு. ஆனா நிஜத்துல நடந்த சம்பவம். அக்னி சூளைங்கிறது எத்தனை பேர் நீங்க போய் பார்த்துருக்கீங்க? பாய்லர் பார்த்துருக்கீங்களா? ஃபேக்டரிக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னா அந்த பாய்லர்லாம் பார்த்துருக்கீங்க. பாய்லர் பக்கத்தில் போய் 10 நிமிஷம் நம்மளால் நிற்க முடியாது. அதை ஓப்பன் பண்ணி அவன் அடுத்த விரவு கட்டையை போடுறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் தான் அவன் அந்த காரியத்தை செய்யணும். நம்மளால் நிற்க முடியாது. அப்போ அக்னி சூளைங்கிறது சுற்றி அந்த சூளை எரிய விட்டுட்டே இருக்கிறாங்க. அவருடைய சட்டம், அவருடைய துணி முதற்கொண்டு, அவருடைய முடி முதற்கொண்டு அந்த வாசம் வரலையாங்க. நெருப்பு ஒரு வாசம் இருக்கு, அந்த வாசம் வரலையா. அப்ப தூக்கி போட்டவனே, நீ ஆராதிக்கக்கூடிய உன்னுடைய தேவன் தப்புச்சாதே. அத பிரஜாதியான் கண்ணில் கண்டான். பிரஜாதியான் கண்ணில் கண்டான். அப்படி இருக்கும்போது நாம பயப்படக்கூடாதுன்னு கத்த சொல்றாரு.
பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வலிக்கும். நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா மாட்டிக்கிட்டது தான். நீ அங்கிருந்து வெளியே வர வரைக்குமே நீ அவனுக்கு பயந்து தான் ஆகணும். என்னைக்குமே அடிமைத்தனத்தில் போய் சிக்கக்கூடாது. அடிமைத்தனத்தில் சிக்கக்கூடாது. என்னை பார்த்து கூட வேலை பார்க்குற வாத்தியார்கள் கேட்டிருக்காங்க, சார் நான் உங்களை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணியிருக்கேன். பல ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எங்களோட வேலை பார்ப்பாங்க. நாமக்கல்ல ஆந்திராக்காரங்க, கேரளாக்காரங்க, தெலுங்கானாக்காரங்க, அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா ஸ்டாஃப் எங்களை கேட்டிருக்காரு, சார் நான் உங்களை ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ டீப்லி சார், பட் யூ ஆர் நாட் அஃப்ரைட் இன் எனிதிங். You are always looking very peacefully you are living, sir. How it is possible? I want to know the secret. நான் சொன்னேன், Jesus Christ is living in me. Jesus Christ is living in me. அவர் எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப நான் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன். என்னை என்னென்னமோ உருட்டி மிரட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன கோஆர்டினேட்டர் ஆகட்டும், பிரின்சிபல் ஆகட்டும், வைஸ் பிரின்சிபல் ஆகட்டும். இது என்னன்னா வசனம் தெளிவா சொல்றது, நீங்கள் ஒன்றிலும் மருளாது இருக்கிறது அப்படின்னா நீங்க எதுக்கும் பயப்படாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவளுக்கு அது பயப்படும். இது என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேங்கிறோம். அப்ப நம்ம உலகம் ஒத்து பார்க்குது, உலகம் ஒத்து பார்க்குது. இவன் பயப்படுறான், பயப்படலையே, பயப்படுத்துறாங்க, மிரட்டுறாங்க. ஏன்னா நான் உன் வாழ்க்கையுமே அழிஞ்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, நீ எங்கேயும் வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் பண்ணுற மாதிரியா எத்தனை டீச்சர்ஸ் மிரட்டா நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஃபீல்டில். இதே மற்ற வேலைகள்லாம் அடியார் விட்டு அடிக்கிறது, குடிக்கிறது, மற்றது எக்ஸ்ட்ரா நிறைய போகுதே என்னமோ இந்த மாதிரி மிரட்டுவாங்க பயங்கரமாக. அப்போ இது எல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள்ல ஒன்று. பிசாசனுடைய தந்திரங்கள்ல ஒன்று வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறது. ஐயோ நம்ம இந்த வேலையை விட்டு என்ன பண்ணுறது, இந்த வேலையை விட்டால் நம்மளால் வாழவே முடியாது, நாம் அடுத்தது என்ன பண்ணுறது, எப்படி போய் குறைக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுறது, ஏகப்பட்ட பயம். பயப்படுறது. உங்களுக்கு வேலையை கொடுத்தது அப்படிதானே, உங்களுக்கு வேலையை கொடுத்தது அப்படிதான். அந்த வேலையை நீங்கள் எப்படி இருக்க போறீங்கிறத அவர் பார்க்குறாரு. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்க பொழுது எல்லாத்தையும் மீறி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாக்கா நீங்க கர்த்தருக்காக தைரியமா நிற்கிறீங்க, கர்த்தருக்காக நிற்கிறது நிமித்தம் நீங்க வேலையை விட்டு வெளியில வரீங்க அப்படின்னா அதை விட மென்மையான கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு இல்லையே, அதுக்கு கீழே கொண்டு போய் உங்களை விட மாட்டாரு. இப்ப நானும் வரும்பொழுது என் மனைவி பேசிட்டு இருந்த விஷயம் தான், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் 25 வருஷம் ஆகுது, என் மனைவி ரட்சிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த தெய்வமா ஏற்றுக்கிட்டது இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கீழெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, உட்கார்ந்து தனிமையில சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ உண்மையான தெய்வமாகவும் கர்த்தராகவும் ரட்சகராகவும் மீட்பராகவும் நீங்க ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நீங்க கீழெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஒரு ரீச்சிங் இருக்கு பாத்தீங்களா, கோலு. நம்ம 1000 கனவு இருக்கும், நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அங்கதான் இருக்கும். நல்லா நம்ம சிந்திக்கணும். நம்ம இருந்த நிலைமையில இருந்து பல படிகள் மேலதான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா நம்ம வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம உணராதபடிக்கு நம்மளுடைய மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் மறக்கடிச்சோம். நான் இதை பண்ண, அதை பண்ண, இப்படி பண்ண, அப்படி பண்ணுட்டு என்ன பண்ணிட்டு நம்ம அந்த நிலைமையை மறந்துடுவோம். மறந்தது மாத்திரம் இல்லைங்க, அவரை துதிக்கிறது மறந்துடுவோம். நாம இருக்கிற நிலைமைக்காக கர்த்தரை துதிக்கணும். ஒண்ணுமே இல்லாம சோத்துக்கு இல்லாம இருந்த நாட்கள் எத்தனை, கஞ்சி குடிச்ச நாட்கள் எத்தனை, வாழ வழி இல்லாம இருந்த நாட்கள் எத்தனை, எல்லாராலும் கேட்பாரற்று கிடந்த நாட்கள் எத்தனை. அதான் கர்த்தர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது, நீ எப்படி கிடந்து தெரியுமா, நீ நிர்வாணியா இருந்தப்பா, கேட்பாரற்று கிடந்த, சேர்த்துல இருந்த, சகதியில இருந்த, உன்னை ஒரு உலகத்துல ஒரு மனுஷனாவே மதிக்காத நிலைமையில இருந்த, ஆனா உன்னை ஒரு ஆளாக ஆக்கினது யாரு, எடுத்து சுத்தம் பண்ணி உன்னை நிறுத்தி உன்னை வாழ வச்சு உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறது யாரு, நான் தான். ஆனா அந்த ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா மறந்துடுறோம். நம்ம ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் தான் சரியானது, நம்ம அதை ரீச் பண்ணாதான் நமக்கு சக்சஸ் நம்ம நினைக்க வைக்கிறது பிசாசுடைய தந்திரங்கள்ல ஒண்ணு. தேவனை துதிக்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நம்ம இருக்கிற நிலைமைக்காக தேவனை துதிக்கணும், நாள்தோறும் துதிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அதிகமாக. பிள்ளைகள் இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, எத்தனையோ நம்ம சமுதாயத்தில் இருக்கு. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, பல பேரோட பழகிறாங்க, பல நிலைமைகளை புத்தி மாறாட்டங்கள் தருமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நல்லதை விட கெட்டது சீக்கிரமாக பிடிச்சிடணும் மனுஷங்க.
நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குமா தெரியாது. அதனால நாள்தோறும் அடிக்கடி சொல்றது தான், நம்ம பிள்ளைங்களுக்காக நாள்தோறும் ஜெபம் பண்ணணும், நம்ம பெற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், வயதான பெற்றோர்கள். அதே மாதிரி நம்முடைய கடமைகள், நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எத்தனையோ இருக்கு. இந்த காரியங்களுக்காக, இந்த தேவைகளுக்காக தாராளமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு இன்னும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வாழ்க்கை ஏது எது எல்லாமே அவருக்கு அது அவருடைய டைம் டேபிளில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்தந்த டைமுக்கு அது நடக்கும். நான் சொன்னேன், ரொம்ப மனசுக்கு பேசும்போது எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. எல்லாம் அதுதான் அந்த நேரத்துக்கு நம்ம நடக்கும். இத்தனைக்கு எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது, பைபிளை படித்தது இல்லை, நான் படிக்கிறது கேட்டதோட சரி. அவங்க விசுவாசம், அவங்க சொல்லுவாங்க அதுதான் அந்த நேரத்துக்கு கற்று அண்ணப்பான்னு நடத்துவார். நீ தைரியமா இருக்கு, நீ மனசு விடாது. அடுத்தது தொடர்ந்து இந்த பயம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னாக்கா, காலங்களை குறித்து நமக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்போம், ரொம்ப நமக்கு திரும்ப கொடுப்போம். 2 தீமோத்தேயு 1:7 எடுத்தவங்க வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்து. உங்ககிட்ட ரெட் பென் இருந்ததுன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல். என்னைக்குமே பைபிள் அண்டர்லைன் பண்ணும்போது நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது அதை இருக்க மேலே இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள்லாம், தலைப்புள்ளியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளியெல்லாம் அழிஞ்சிடும். அதனால் ரெட் பென் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இதெல்லாம் அழியாது. நான் ரசிக்கப்பட்டப்ப எனக்கு புள்ளிக்காரங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்போ அந்த இடத்துக்கு என்னன்னா, அந்த பயம், அதாவது பயமுள்ள ஆவியை கொடாமல் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. நமக்கு இருக்கிறது பயமுள்ள ஆவியில் தைரியம், அது மட்டும் இல்லாமல் அன்பு, பலம், தெளிந்த புத்தி. இந்த 3 பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட். அதுக்கு முன்னாடி ஒருத்தர்னா நமக்கு அன்பு செலுத்த தெரியாது. நம்ம என்ன போய் சாமி கும்பிட்டுருப்போம், நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கேன், எனக்கு இது வேணும் அது வேணும், இப்படி எதை கொண்டுட்டு இருந்தோம். நாம மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்றது, ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அந்த மனசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய குணமெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு தான் நம்ம. அதுக்கடுத்தது தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது ஆவி, அதாவது நம்ம ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதம் தெளிவா சொல்றது. அப்ப நமக்கு வரக்கூடியது என்னன்னாக்கா, மேல நம்ம வாசிச்ச பலம், அன்பு, தெளிந்த புத்தி. இந்த இடத்துக்கு பார்த்தோம்னாக்கா, இந்த இடத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு ஒரு அதாவது தைரியம் கிடைக்கும். ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு உண்டான தைரியம் நமக்கு அந்த ஆவியான ஒரு உதவுது. அடுத்தது கடைசி வரையும் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க, யூதேயாவோ சமாரியாவோ எருசலேமோ, நீங்க சொந்த ஊரோ வெளியூரோ இல்ல வேலைக்காக வெளிநாடோ எங்க இருந்தாலும் சரி, நீங்க அந்த சாட்சிகளா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க எந்த இடத்துக்கு இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கர்த்தர் சாட்சியாக இப்ப எப்படி வச்சிருக்கிறாரு, கடைசி பரியந்தம். அது பூமியினுடைய கடைசி பரியந்தம் மட்டும் இல்லை, பூமியில எங்கேயா ஒரு இடத்துக்கு தான் நம்ம இருப்போம். நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜீவன் உள்ள வரைக்கும் அவர் நம்மள சாட்சியாக நிறுத்துறாரு, கொண்டாந்து நிறுத்துறாரு. இந்த இடத்துக்கு நம்மளை தூக்கி நிறுத்துறாரு. என் மகனை பாரு, என் மகளை பாரு. ஏன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க வாழ்றீங்க. அதனால உங்களை அந்த இடத்துக்கு ஒரு மாடலா கொண்டாந்து நிறுத்துறாரு, ரோல் மாடலா நிறுத்துறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, சங்கீதம் 23:4 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 23 சங்கீதம். பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு மனுஷனுக்கு கடைசி நிமிஷம் மரணம், அந்த மரண இருளுடைய பள்ளத்தாக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தாவீது சொல்றாரு. தாவீது ஓடி 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 இழைச்சி கலைச்சி போகக்கூடிய நிலைமையில அவர் சொல்றாரு, சங்கீதம் எழுதுறாரு, நம்ம எல்லாத்துக்கும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையும். எல்லாம் அபாரமா அந்த வசனம் நமக்கு தெரியும். அந்த இடத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும். அந்த இடத்துக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தா என்ன வரும், அடுத்தது அதிலே போட்டுருக்காங்க வார்த்தை, பொல்லாப்பு வரும். பொல்லாப்பு வராம இருக்குமா, சாவுக்கு ஏதுவா போயிட்டா வரேன், பொல்லாப்பு வராம இருக்குமா, வரும். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னாக்கா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், சாகாத ஒருத்தர் என்னோடு, சாகாத ஒருத்தர், என்றென்றும் ஜீவிக்கக்கூடிய கர்த்தர் என்னிடத்தில் உண்டு. அவர் என்னுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்கிறார், என்னுடைய ஆத்துமாவை அவர் காத்துக் கொள்கிறார்.
அது மாத்திரமல்லாமல் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோலும் தடியும் வேற சரியா இப்போ போறோம், ஆடு மேய்க்கிறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. அது படி மாதிரி போச்சுன்னா கையில் இருக்கிறத வச்சு காலையை உடைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்து இப்படி குச்சி இப்படி செய்து அடிக்க போற மாதிரி கொண்டு போவாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே போச்சுன்னா லைட்டா அப்படி. அப்ப அது என்னாவும் கரெக்டான பாதையில போய் சேரும். அப்ப அவருடைய வசனமும் சரி, ஆவியானவர் நம்மளை சிக்ஷிக்கிறதும் சரி, தண்டிக்கிறதும் சரி, ஒழுங்குபடுத்துறதும் சரி, நம்மளை சரியான பாதையில கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம பயப்படக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரோமர் 8:15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிய புத்திர சுதந்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? அடிமைத்தனத்தின் ஆவி தான் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. பாவத்தின் அடிமைத்தனம். பாவத்தின் அடிமைத்தனத்தை வந்தே நம்ம வீட்டை மறுபடியும் கொண்டு போய் எந்த அந்த மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறது, பயந்துக்கிறது, அதே மாதிரி பொல்லாப்போர்கள் நடுங்கிறது, இந்த மாதிரியான அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை மீட்டவர் மறுபடியும் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம உள்ள தள்ள மாட்டாரு. அதுக்கு பதிலா அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கு. அவரை வந்து நம்மளை பிள்ளையா எடுத்துக்கிறாரு, பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு இயேசு கிறிஸ்து. என்னதான் நம்ம பக்கத்தோடு பிள்ளைங்க மேல ஒரு பாசம் அன்பு வச்சிருந்தாலும் நம்ம பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க கீழே விழுந்தா முடியாது பிடிச்சு போயிடும். அதே பக்கத்து வீட்டுல இருக்காங்க பார்த்து போக மாட்டேயாமா, அவ்வளவுதான் நம்மளுடைய பாசம். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. புத்திர ஸ்ரீகார புத்திரர்களாக அவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்டெடுத்து தத்தெடுத்திருக்காரு. அதுக்காக நம்மளுடைய பிள்ளையே கொடுத்துருக்காரு. நாம நாசமா போறதுக்காக நம்மளை ரட்சிக்கலீங்க. நம்ம நாசமா போறதுக்காக ரட்சி, நம்ம வாழணும்னு ஒரு ரட்சிச்சிருக்காரு. நம்ம வாழணும்னு ஆசைப்படுறாருங்கிறது நம்மளை கொன்று போடுறதுக்காக அவங்க இல்லை. பழைய ஏற்பாட்டுகளில் எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் போய் பேசுறதுக்காக செத்து போனவனா இருக்கு, குடும்பமா செத்து போனாங்க. நம்மளை தண்டிக்கிறதுக்காக அவர் இல்லை, அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அந்த கர்த்தரை வயசு சொன்னார். நம்மளை வாழ வச்சு அழகு பார்க்கிறவர். ஆனா அவர் நம்மளை வாழ வைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்துல நீங்க நடந்தீங்கன்னா தான் அவராலையும் வாழ வைக்க முடியும். நம்ம நாசமா போனோம்னா அது நம்மளாலே தான். சிம்சோனை பிடிச்சி வீணா போய் அந்த மாதிரி கேவலத்துக்கு தள்ளினது அவரா தள்ளினாரு. கண்களை நிச்சயம் போய் அந்த பொம்பளை மடியில் படுத்த பாவத்துக்கு அவன் அனுபவிச்சது கொஞ்சம் நேரம். நம்மளாதான் நாசமா போறதே தவிர அவர் ஒருபோது தன்னுடைய பிள்ளைகளை பொல்லாப்பு அணுகிறதுக்கு விடவே மாட்டார். நீங்க அவருடைய இரத்த கோட்டையை விட்டு அவருடைய அந்த பாதுகாப்பு வலையை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்முடைய தப்பு தான், அவருடைய தப்பு. அடுத்தது எசேக்கியேல் 11:19 வாசிங்க. சாரி 11:19. எசேக்கியேல் 11:19. அடுத்தது இன்னொருத்தங்க 36:26 எடுத்து. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்துடன் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அந்த இடத்துக்கு என்ன ஆவி அவர் கொடுக்கிறார் நமக்கு? சதையான ஆவி. என்ன ஆவி? புதிய ஆவி. புதிய ஆவினா இப்ப ஏற்கனவே இருந்த ஆவி என்ன ஆவியா இருந்தது அப்படின்னா ஆகாததாக இருந்தது. இப்ப அப்படி அல்ல, நமக்கு அவருக்கு உகந்ததாக நம்மள மாத்துறாரு. அடுத்தது 36:26. அதுல எசேக்கியேல் 36:26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக் கொண்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆஃப் த ஹார்ட், the changing of the character. நம்மளுடைய குணாதிசயத்தை மாத்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுயநலமா இருந்த நம்முடைய இருதயம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கொடூரமா இருந்த நம்முடைய இருதயம், அதுக்கப்புறம் புதிய ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது அந்த டோட்டல் கேரக்டர் சேஞ்ச், எல்லாமே நமக்கு தலைகீழ மாறுது. அடுத்தது நாம எந்த இடத்துக்கு இருக்கிறோமோ அந்த சட்டத்திட்டங்களை நம்ம மதிக்கணும். எந்த நாடு, இப்போ அநேகர் வெளிநாடுகளில் வேலை செய்யறவங்க இருக்காங்க,
வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, நம்ம இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு போகிறோம் வர்றோம், இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. வேதம் அது திட்டமாக வலியுறுத்தும். நம்ம என்ன பண்ணணும், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனால் அதே நேரத்துக்கு அந்த அதிகாரம் உங்களை ஆராதிக்க விடாமல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உடன்பட்டு போகக்கூடாது. தேவனை விட்டு விலக செய்யக்கூடிய எந்த சட்டத்திட்டத்துக்கும் நீங்கள் கீழ்பட்டு போக சொல்லி வேதம் சொல்லலை. நீங்கள் புருஷனாகவே இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாகவே இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் கர்த்தர் இன்னைக்குமே வச்சிருக்கிறார். சத்தியத்துக்குள்ளதான் எல்லா அதிகாரங்களும் உட்பட்டிருக்கே தவிர சத்தியத்தை விட்டுட்டு உங்களை வெளியில கொண்டு வர சொல்லி சொல்லக்கூடிய அதிகாரத்துக்கு நீங்க கட்டுப்பட சொல்லி வேதம் சொல்லவே கிடையாது. அதனால நீங்க இந்த விஷயத்துல நீங்க முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமா முடிவெடுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதே நேரத்துக்கு இப்ப 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இந்த இடத்துக்கு பார்த்தோம்னாக்கா அவர் ரொம்ப மனசு வியாகுலத்தோட ரொம்ப துக்கத்தோட ஒரு காரியத்தை அந்த தீமோத்தேயு நிருபத்தில் எழுதுறாரு. ஏன்னா தேமா என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா ஒரு இடத்துக்கு ஆசை வச்சு போயிட்டான். எந்த இடத்துக்கு ஆசை வச்சு போயிட்டான், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நீங்க அந்த பயம் அப்படியே போகும்போது நீங்க ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு பெருசா வேலைக்கு போறீங்க, வேற நாட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பல நிலைமைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த நாட்டை விட இன்னொரு நாட்டில் என்ன அதிகமாக இருக்குன்னா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வேற இடத்துக்கு வேலை தேடி போறவங்களாம், நாடு விட்டு நாடு சுற்றுறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப அவர் போன அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது அந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட நகரம் அப்படின்னா கிட்டத்தட்ட மகா அலெக்சாண்டரோட அந்த தங்கச்சி அவங்களுடைய சிஸ்டரோட பேர் வச்சதுதான் அந்த அது ஒரு நல்ல ராயல்ட்டியான ஒரு நல்ல துறைமுக பட்டணம். அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹார்பர் ஏரியா தான் நல்ல வசதியான ஏரியாவா இருக்கும். அந்த ஹார்பர் ஏரியாங்கும் போது பிசினஸ் ஏரியா, நல்ல பணப்புழக்காட்டை இருக்கக்கூடிய இடம். பணப்புழக்காட்டை இருக்கிற இடங்கள்ல ஏகப்பட்ட விதமான வசதிகள் உண்டு, பாவங்கள் பொறுத்திருக்கும், கோயில்கள் அதிகமாக இருக்கும், விக்கிரக ஆராதனைகள் அதிகமாக இருக்கும், உற்சாகங்கள் அதிகமாக இருக்கும், தேசித்தனங்கள் அதிகமாக இருக்கும். கொரிந்தியர்களுடைய நிருபமும் சரி, இந்த தெசலோனிக்கே பட்டணங்களும் சரி, இந்த கொரிந்து பட்டணமும் சரி, பாவத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கும். அப்ப அந்த பாவத்தினுடைய உச்சக்கட்டம் அங்கே இருக்கும் பொழுது இது மாத்திரம் இல்லாம நல்ல ஒரு சுதந்திரமான நிலைமை இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீடமா நமக்கு இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த சுதந்திரமும் அந்த வசதிகளும் அந்த வாய்ப்புகளும் இந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் அப்படிதான் இருந்தது. அதாவது மயக்கக்கூடிய ஒரு பட்டணம். எத்தனை பேர் மோட்ச பயணம் புத்தகம் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஜான் மணியன் எழுதின மோட்ச பயணங்கிற புத்தகம், அந்த புத்தகத்துல மாயாபுரி சந்தையை பத்தி போட்டிருக்கும். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்தையை அவனால கிறிஸ்தியானால தாண்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு இருக்கும், ஆசை காமிக்கும் அப்படின்னு அவன் ஆசை காமிக்கிறான். மாயாபுரி சந்தை அது அருமையான ஒரு புத்தகம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முத்தையானந்த் தான் வச்சிருந்தாரு. அப்போ அவர் ஊழியக்காரில் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அண்ணங்கிட்ட எனக்கு ஊழியக்காரர் அப்போ வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை நான் அவருடைய புத்தகத்தை நான் படிச்சிருந்தேன். அப்போ அந்த கிறிஸ்டியான் அதை தாண்ட அதே மாதிரி தாங்க தெசலோனிக்கே பட்டணமும் கொரிந்து பட்டணம் இதெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம வாழ்ற உலகம் தான். இப்போ நம்ம வாழ்ற உலகத்தை தான் அங்கே அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு சோதனை காலகட்டம் மாதிரி தான் இந்த உலகம் உங்களை இழுக்கும். இந்த உலகம் உங்களை நல்லாவே இருக்கும், உங்க மாமிசமும் நல்லா இருக்கும். உங்களை பாதையில போறதுக்கு விடாதபடிக்கு அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு பிசாசு ஆதிகாலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவன் ஃபாலோ பண்ற ஒரே ஹை-ஃபை டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஆசை காமிக்கிறது தான். ஆசை தான். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தகம் சொன்னதான். ஆமா, ஒரு மனுஷனுடைய அழிவினுடைய ஆரம்பம் ஆசை தான். அப்ப அவனை ஆசை காமிச்சது ஏதேன் தோட்டத்துல ஆசையை காமிச்சு அங்க விலை வச்சது கடைசி வரைக்கும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உலகம் தெசலோனிக்கே பட்டணமாகட்டும் கொரிந்து பட்டணமாகட்டும் என்ன பண்ணிருச்சு, தேமா மட்டும் இல்லைங்க, நாமளும் அந்த வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கையும் நம்மளை இழுத்துவோம்.
அடிக்கடி என் பிள்ளைகள்கிட்டையும் நான் பொதுவான நிலைமையில் நான் சொல்கிறது தான், என்னதான் பணம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, கோடிகளில் நீங்கள் புரண்டாலும் சரி, உங்களுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு துணி. நீங்கள் காசு இருந்ததுன்னா இடம் மேலே இடம் வாங்குவீங்க. யாராக இருந்தாலும் தூங்குறது ஒரு 5 அடி 6 அடி பெட்ரூமில் தானே தூங்கியாகும், பெட்ரோல் தானே தூங்கியாகும். நீ அரண்மனையில் இருக்கிறங்கிறதுக்காக நீ 1000 அடியில் படுத்தலாம் தூங்க முடியாது. என்னதான் நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீ செத்தா உன் வீட்டுக்குள்ள உனக்கு குறைக்க போடுறது. அவ்வளோதாங்க வாழ்க்கை. என் பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒரு பக்கத்தை வாங்கி நீ பேர் சொல்லிடுவோம்ல, நாளைக்கு செத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்னத்தை செஞ்சு கிழிச்சான்னு நான் பிள்ளைங்களாம் ஈஸியாக பேசிடுவோம். பசங்க கஷ்டப்பட்டுருங்க, சாரி பேசிடுவேன். அதனால நான் இப்பயே சொல்லிட்டேன், உங்கள் அப்பா எனக்கு இந்த உலகத்தில் பிழைக்கிற புத்தியெல்லாம் கிடையாது. அதாவது சம்பாதிக்கக்கூடிய சூதானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேக்காம அதெல்லாம் எனக்கு இல்லாமா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இயேசுவே கிறிஸ்துவன்னு தெரியும். அதை நான் கண்டுக்கிட்டேன். என் குடும்பத்தை கத்தக்குள்ளே எப்படி நோவா வேலையை மூலமாக தன்னுடைய சொந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி பாதுகாத்துக்கிட்டேன். உன்னையும் கத்தருக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டேன். நீ ஊழியக்காரியாகிற அளவுக்கு கத்தரேன் உன்னை நடத்தி கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு அடையாளமா அவரோட கிஃப்டையும் கொடுத்துட்டாரு. அதனால ஒருவேளை நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் என் மரணத்தில் நீ சாட்சி சொல்லும் போது எங்கள் அப்பா ஒரு பக்கத்தை வந்துருக்குது, நீ நாளைக்கு சொல்லிடக்கூடாது இல்லம்மா, நானே சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் எனக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா கோடிக்கணக்கான காரியங்கள்லாம் விட்டு வருவோமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தினுடைய மேன்மை என் கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பானது. ஒருவேளை நான் நல்லா நான் நான் வேலை பார்த்த எல்லா ஸ்கூல்லையும் என் பிள்ளைக்கு 100% ஃபீஸ் முடியும். நான் வேலை பார்த்ததெல்லாம் டாப் ஸ்கூல்ஸ், சாதாரண இலப்பு சொல்ற ஸ்கூல்லலாம் நான் வேலை பார்க்கலைங்க. டாப் ஸ்கூலில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு 100% ஃப்ரீ. மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் என் பிள்ளை போய் அந்த ஃப்ரீ கோர்ஸ்லையோ இதுலேயோ சேர்க்கணும். உனக்கு என்ன கல்வியை கடவுள் கொடுத்துருக்காரு, நீ படிமான்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சூப்பராக படித்தார். நீட் சிங்கிள் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அப்போ எனக்குள்ள வந்து ஒரு சின்ன சிந்தனை தான், இவ்வளோ நல்ல கனியை ஏன் போய் உலகத்துக்கு கொடுப்பானேன்னு இருந்துச்சு. இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளை, இவ்வளோ டேலண்டான பிள்ளைய ஏன் உலகத்துக்கு கொடுக்கணும்? ஒருவேளை நல்லா சம்பாதிப்பா என் பிள்ளை, அதையும் நான் கெடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்போ நான் சொன்னேன், கண்ணை இந்த உலகத்தினுடைய மேன்மையை காட்டணும். உலகம் நல்லாவே கவர்ச்சிக்கும், நம்மளை ஏங்க வச்சிடும், ரொம்ப ஏங்க வச்சிடும். இந்த உலகத்தினுடைய மேன்மையை காட்டணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எல்லாவற்றிலும் நீங்க அநேகர் நரகத்துக்கு போறதுல வந்து நீ காப்பாற்றுற பாக்கியத்தை கடவுள் உனக்கு கொடுத்துருக்க. ஒரு வேலை சம்பாதிச்சா நீ நல்லா இருப்ப. எல்லாத்துக்கும் 3 வேளை சாப்பாடு தான், போட்டுக்க துணி தான், படுக்கிறதுக்கு மரணம் நீ வேணும், அவ்வளோதான் வாழ்க்கை. என்ன நீ கஞ்சி குடிக்கிறியா, டிசைனாக ஸ்டார் ஹோட்டலில் போய் நின்று செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இந்த உலகத்தில். நீ எதையே எடுத்துகிட்டு போக முடியாதுமா, இங்கே தான் நீ விட்டுட்டு போகணும். ஆனால் மேலே கொண்டு போகிறதுக்கு உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, கொள்ளையான ஆத்துமாக்களை நீ பரலோகத்துக்கு கொண்டு வந்தது. அநேகர் நீ என்ன பண்ணலாம், பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு உண்டான பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நீயே சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் விருப்பம் இல்லாமல் தான் போனோம். அவள் போன 3 மாதத்தில் கத்தர் அவரை போட்டார். உண்மையிலேயே நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவள் எப்போ ரியலைஸ் பண்ணாலோ, அதை உணர்ந்து தன்னை முழுமையாக தன்னிச்சையாக ஊழியத்துக்கு கொடுத்தாலோ, அப்போவே ஆண்டவர் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாரு. பாட்டுக்கு கிஃப்ட். 17 வயசுல ஒரு பிள்ளை தன்னை ஊழியத்துக்கு வடமான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வேதாகம கல்விக்கு பயின்று இது வரைக்கும் 60 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அவர் முடிச்சுட்டு வரும்போது எத்தனை ஆயிரம் பாடல்கள் கற்று எழுத வைப்பாருன்னு தெரியல, எந்த அளவுக்கு கற்று பயன்படுத்துவாருன்னு எனக்கு தெரியல. வரும்போது கூட என் மனைவி பேசணும், எப்படியெல்லாம் பயன்படுத்த போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைய நான் ஒரு வேலை படிக்க வச்சு நான் டாக்டராகவோ கலெக்டராகவோ எதாவது ஆக்கியிருந்தாலுமே கூட என்னுடைய மரணத்தில் நான் சமாதானத்தோடு கூட பிரவேசிச்சிருக்க முடியாது. ஆனால் இப்போ அது நல்லபடியாக ஒரு தண்ணியில் பிடிச்சி ஒப்பு கொடுத்து அவங்க 2 பேரும் முடிஞ்ச தண்ணில் பார்த்து சந்தோஷமா நடத்தாங்க. ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய அடக்கமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். அவரையே என் பிள்ளை கொடுத்துட்டேன். இனி நான் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவளை பற்றி கவலைப்பட ஒருத்தர் நம்மள்கிட்ட அவர் பார்த்துக்குவார். என்னை விட அவர் நல்லா பார்த்துக்குவார். என்னை விட அவர் நல்லா பார்த்துக்குவார். என் பிள்ளை அவர் தான் அவங்க அப்பா அவனுக்கு சம்பாதிச்சு வச்ச சொத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஒரு பவுன் கூட என் பிள்ளைக்கு போட முடியாமல் கூட பக்கத்தவனா இருக்கலாம். என் பிள்ளை கல்யாணத்தில் கூலி குறுக்கி போய் நான் ஒரு மூடையில் நிற்கலாம். ஆனால் பரலோகத்தில் நான் அப்படி நிற்க மாட்டேன். பரலோகத்தில் நான் அப்படி நிற்க மாட்டேன். பரலோகத்தில் தனது முந்து என் பிள்ளையை நெருங்கையோடு அங்கே வரமாட்டேன்.
தேமா பிரம்மத்துக்கு மேல் ஆசை வச்சு அவன் போயிட்டான். அதுபோல நாம் என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்தியை நிறைவு கொண்டு வரலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கவலை மனசு, எல்லா கவலையும், உங்க பிள்ளையை பற்றின கவலையோ, பேரம்பேத்தியை பற்றின கவலையோ, உங்க வாழ்க்கையை பற்றின கவலையோ, உங்க வேலையை பற்றின கவலையோ, என்ன பயம் இருந்தாலும் எல்லா பயத்தையும் தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டு நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்க போய் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா, யாரும் உங்களை லாக் பண்ணினாலும் அவன் விடுதலை பண்ணாதான் அவன் விடுதலை பண்ண மாட்டான். உங்களுக்கு அழிவு மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு தேவ சமாதான தேவனுக்கு அவர் கண்டிப்பாக நம்ம கூட இருக்க நம்ம காக்க வல்லவராய் நம்ம ஜெபித்து உங்களுக்கு நம் கிருபையாக நேசிக்கும் முன்பில் பரலோக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை உங்கள் தேவனாகி உங்களுடைய அளவற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இதோ ஏதாமே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தகவனை கத்தாவே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வகிக்க ஆம் ராஜா, இதோ கத்தாவே அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெறாமல் இதோ புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தைரியமாய் கிருபாசனத்தை நாங்கள் கிட்டி சேரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறபடினால் ஸ்தாபனை கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் சன்னிதானத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையினுடைய எல்லா பயங்களுக்கும், வாழ்க்கையினுடைய எல்லா விதமான எதிர்கால காரியங்களுக்கும் எங்களை கர்த்தாவை விலக்கி மீட்டு தாப்படி கர்த்தாவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தாப்படி கர்த்தாவை இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற சத்தியத்தின் அடிப்படையிலே தாப்படி கர்த்தாவை உங்களுடைய ராஜ்யத்தையே நாங்கள் தேட, உங்களுடைய நீதியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய பாதையிலே நாங்கள் செல்லத்தக்கதாக இந்த உலக கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து பணம், பொருள், ஆசை, பேராசை, எல்லா விதமான பாவ காரியங்களுக்கும் எங்களுக்கு கர்த்தாவை விடுதலை தந்து தாப்படி கர்த்தாவே அப்பா பரிசுத்த ஆவியங்களை வல்லமையாய் ஆட்கொண்டு வழிநடத்தவும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தாவை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாக்கி தலை காத்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவை உங்களுடைய கிருபையின் சமூகத்தில் கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை உண்டு. கர்த்தாவை எல்லா நிலைமையிலும் நீரே அவர்களுக்கு பரிகாரியாக கர்த்தராய் இருந்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாக்கி அவருடைய கண்ணீர்கள், கவலைகள், அப்பா வெளியே சொல்ல முடிந்தது, சொல்ல முடியாதது, எல்லா காரியங்களிலும் தாப்பனை நீரே கர்த்தாவை பொறுப்பெடுத்து அப்பா நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக்கி உங்களுடைய சட்டைக்குள்ளாக, உங்களுடைய கர்த்தாவை ரத்த கோட்டைக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே அடியார்களையும் கர்த்தாவை பாதுகாத்து ரட்சிக்க வேண்டுமாக்கி காலத்தையும் உங்களுடைய நாமத்தை மாத்திரமே வைக்கிறோம். அவர்களையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக